அனைவருக்கும் வணக்கங்க. இந்த நித்திய கல்யாணி செடிய பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனா, இதில எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கா? அப்படிங்கிறத பத்தி நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுங்க. அதனுடைய நன்மைகள் என்னென்ன? அது எதுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு வராங்க? அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகள உங்ககிட்ட நான் சொல்லப் போறேன். என்னோட வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வர பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்கு புரியுங்க. அது மட்டும் இல்லாம, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே பக்கத்தில இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் இது போன்ற ஆரோக்கியம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். பூக்களை கொண்டு சிகிச்சை செய்யக்கூடியதா இருக்குங்க இந்த நித்திய கல்யாணி. அது மட்டும் இல்லாம, இந்த நித்திய கல்யாணி பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுனால எந்த ஒரு பக்க விளைவுமே இல்லாத ஒரு பூவா இருக்கு. இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம, இது குறிப்பாக பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் பிரச்சனைகளை சரி செய்வதில் இந்த நித்திய கல்யாணி பூக்கள் முதல் இடத்தில் இருக்குதாங்க. அது மட்டும் இல்லாம, வெள்ளை நிறத்திலும் நித்திய கல்யாணி இருக்கும். அந்த வெள்ளை நிற நித்திய கல்யாணி பூ பார்த்தீங்கன்னா, அதனுடைய இலைகளோட சாறு உயர் இரத்த அழுத்தத்தை குறைப்பதாக ஆய்வுல கண்டறிஞ்சிருக்காங்க. எப்போதும் பூக்கள் மலரும் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த நித்திய கல்யாணி பார்த்தீங்கன்னா, சதாபகர் அதாவது நித்திய கல்யாணியின் மருத்துவ குணங்கள் நிறைய மருத்துவத் துறையில பயன்படுத்திட்டு வராங்க. அதனுடைய நன்மைகளும் நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்லாம, முக்கியமாக நவீன மருத்துவ துறையிலும் சரி, மூலிகை வைத்திய துறையிலும் சரி, இரண்டிலுமே மிக மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதா இருக்கு இந்த பூ பார்த்தீங்கன்னா. இந்த நித்திய கல்யாணி பார்த்தீங்கன்னா, பசுமையான தோற்றம் கொண்ட 1லிருந்து 2.5 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய செடியாங்க. இது உலகம் முழுக்கவே வளரக்கூடியதா இருக்கு. இந்த நித்திய கல்யாணி பார்த்தீங்கன்னா, இளஞ்சிவப்பு மற்றும் பால் போன்ற வெள்ளை நிறத்திலும் இருக்குதாங்க. ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த நோய் மதுமேகம் என்று அழைக்கப்படும் நீரிழிவு நோய் கப தோஷங்களின் அதிகரிப்பால் உண்டாகக்கூடிய ஒரு நோயாக இருக்குங்க. இது செரிமான செயல்பாடு குறைவதால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்குது. இந்த சதாபகரின் சிறந்த இரத்த சர்க்கரையை குறைவு பண்பு இருப்பதால் இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதாங்க. அது மட்டும் இல்லாமல் பூவின் சாறு எடுப்பதன் மூலம் கணைய செல்களில் இருந்து இன்சுலின் உற்பத்தியும் தீவிரப்படுத்துதாங்க. மாவுச்சத்தை குளுக்கோஸாக உடைப்பதை இது தடுக்கக்கூடிய பண்பு நிறைய இருக்குங்க. இந்த நித்திய கல்யாணி இலையை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலைகளை பொரித்து உலர்த்தி பொடி செய்து கண்ணாடி பாட்டிலில் சேர்த்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் உலர்ந்த இலை பொடியை எடுத்துக்கோங்க. தினமும் காலையில் வெறும் வயிற்றுல தண்ணீர் அல்லது புதிய பழச்சாறுடன் கலந்து இந்த பூவை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த செடியின் இலைகள் பார்த்திங்கன்னா 3லிருந்து 4 மென்று சாப்பிட்லாம். நம்ம நார்மலாக வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாலும் அதுக்கு நிறைய பலன் இருக்குங்க. பூக்களை பறித்து தண்ணீரில் சேர்த்து கொதிக்க விடவும், பிறகு இதை சில நிமிடம் வைத்திருந்து வடிகட்டி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் தரும். கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். வெறும் வயிற்றில் காலையில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீரிழிவு கட்டுப்பாடு முற்றிலுமாக குறையுங்க. இது சுவாச குழாயில் இருந்து சளி படிவுகளை அகற்றவும் உதவுதாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து வித கபத்தையும் மோசமாக்கும் தன்மை கொண்டதாங்க இந்த நீரிழிவு நோய். இந்த மலரில் இருக்கக்கூடிய பெரும்பாலான செயலில் உள்ள உட்பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஆஸ்துமா, மூச்சுக்குழாய் அலர்ஜி, சிஓபிடிசி, இருமல் மற்றும் சளி அறிகுறிகள் போன்ற சுவாச கோளாறுகளுக்கு சிகிச்சை அளிப்பது இதனுடைய முக்கிய பங்காக இருக்குது. இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா இருமல், தொண்டைப்புண் ஆகியவற்றிற்கு ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்குங்க. இந்த பூக்களை பார்த்திங்கன்னா கஷாயமாகவும் வச்சு குடிக்கலாம். வெள்ளை நிறத்தில் இருக்கும் நித்திய கல்யாணி பூ மற்றும் இலைகளின் சாறுகள் லேசானது முதல் மிதமான உயர் இரத்த அழுத்தத்துக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருதுங்க. இந்த இலைகளின் சாறுகள் எடுக்கும்போது இது உயர் இரத்த அழுத்தத்துக்கு செயல்பாட்டை தடுப்பதாக கூறப்பட்டு வருதுங்க. இந்த இலைகளின் சாறு பார்த்திங்கன்னா அரைச்சி தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 2லிருந்து 3 மில்லி அளவு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு சிறந்த பலனாக இருக்குங்க. அறிவாற்றலை நிறைய மேம்படுத்துறதுக்கு இந்த நித்திய கல்யாணி செடி பயன்படுதாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய நியூரோஃபிராக்டிவ் கூறுகள் மூளை செல்களின் ஆரம்ப வயதை குறைப்பதன் மூலம் நினைவாற்றல் இழப்பு தடுக்கப்படுதாங்க. ஆனாலும்
மூளை திசுக்களில் சரியான இரத்த ஓட்டத்தை இது சிறப்பாக எளிதாக்குதாங்க. மூளையின் பதற்றத்தை நீக்குவதால் இது மூளையின் பணிகளையும் மேம்படுத்துவதாக கூறப்படுது. சரும ஆரோக்கியத்திற்கு இந்த நித்திய கல்யாணி பயன்படுத்திட்டு வராங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சருமத்தை மேம்படுத்தும் பண்புகளில் இது முக்கிய பங்கு வகிக்குதாங்க. சூரிய கதிர்களால் ஏற்படும் ஆக்சிஜனேற்ற ஃப்ரீ ரேடிக்கல்ஸுகள் சேதத்துக்கு சிகிச்சை அளிப்பது இது ஒரு முக்கிய பங்கு வகிக்குதாங்க. இதனால் சருமத்தில் சுருக்கங்கள், நேர்த்தியான கோடுகள், புள்ளிகள், கருவளையங்கள் போன்ற முதுமையின் பல்வேறு அறிகுறிகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் இது பயன்படுத்தப்பட்டு வருதாங்க. சரும பிரச்சனைகளை சரி செய்ய இந்த நித்திய கல்யாணி ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நித்திய கல்யாணி இலை மற்றும் வேப்பிலை இரண்டையும் எடுத்து மசித்து அதில் சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் கலந்து மென்மையாக குழைத்து எடுத்துக்கோங்க. இதை முகத்தில் தடவி உலரவிட்டு பிறகு குளிர்ந்த நீரில் கழுவிட்டு வந்தீங்கன்னா முகப்பரு மற்றும் தோல் பிரச்சனை இருப்பவர்கள் கூட இது ஒரு சிறந்த தீர்வாகவே இருக்குங்க. நம்மளுக்கு நிறைய பேருக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்குங்க. இந்த நித்திய கல்யாணி மாதவிடாய் பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் பெரும்பாலும் மாதவிடாய் பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு தான் வராங்க இப்போ வரைக்கும். இந்த நித்திய கல்யாணி பூக்கள் பார்த்திங்கன்னா இதை சரி செய்வதில் முதல் இடத்தில் இருக்குதாங்க. இந்த மாதவிடாய் கோளாறு வரும்போது வயிறு வலி, இரத்தப்போக்கு போன்றவற்றுக்கு ஒரு சிறந்த ஒரு தீர்வாக இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய டிஸ்மெனோரிசியாவை குறைக்க இது முக்கிய பங்கு வகிக்குதாங்க. இந்த நித்திய கல்யாணி இலைகள் 6லிருந்து 8 எடுத்து தண்ணீரில் சேர்த்து கொதிக்க வைத்து குடிச்சிட்டு வந்தோம்னா மாதவிடாய் பிரச்சனை சீராக இருக்குமாங்க. நிறைய காயம் நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயத்தை கூட குணப்படுத்த இந்த நித்திய கல்யாணி இலை பயன்படுத்தப்பட்டு வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நுண்ணுயிர் எதிர்ப்பு மற்றும் குணப்படுத்தும் பண்புகள் இதில் நிறைய இருப்பதனால இது காயத்தை திறம்பட குறைக்க பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. தோல் தொற்றுகளையும் தடுக்கவும், அரிப்பு மற்றும் எரியும் உணர்வை தடுக்க செய்யவும், தொற்று நோய் பரவாமல் தடுக்கவும் இந்த நித்திய கல்யாணி பயன்படுத்தப்பட்டு வருது. காயம் ஆற்றலை எளிதாக்குதுங்க. மஞ்சள் மற்றும் நித்திய கல்யாணி இலைகளை பேஸ்ட் மாதிரி செஞ்சு காயங்கள் மீது 2லிருந்து 3 முறை தடவிட்டு வந்தோம்னா வேகமாக குணமாகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குதாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் புற்றுநோயை கூட தடுக்கும் பண்பு இந்த நித்திய கல்யாணிக்கு இருக்குதாங்க. இதன் இலைகள் மற்றும் பூக்களில் உள்ள புற்றுநோய் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு, ஆன்டி மெடாஸ்டேடிக் மற்றும் ஆன்டி முடேஜெனிக் பண்புகள் நிறைய இருப்பதனால புற்றுநோய் நிலைகளுக்கு சக்தி வாய்ந்ததாக இது சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது நோயாளிகளுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியை அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. கட்டியின் அளவையும் குறைக்கவும் இது உதவுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய வின்கிறிஸ்டைன் மற்றும் வின்பிளாஸ்டைன் செயலில் உள்ள பொருட்களை லுக்கேமியாவுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. மூக்கில் வரும் இரத்தப்போக்கு மற்றும் வாய்ப்புண்களுக்கு இந்த இலைகளை மாதுளை மொட்டுக்களுடன் சேர்த்து அரைத்து சாறு எடுத்து மூக்கில் விட்டுட்டு வந்தீங்கன்னா மூக்கில் இரத்தப்போக்கு ஏற்படுவதை தடுத்து ஈறுகளில் ஏற்படும் இரத்தப்போக்கு பிரச்சனையும் இது குறைக்குதாங்க. இந்த நித்திய கல்யாணி பூ மற்றும் நித்திய கல்யாணி பல நூற்றாண்டுகளாக பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டும் வராங்க. இதனுடைய பூக்கள் மட்டும் இல்லாமல் வேறு மற்றும் இலைகளுடன் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நித்திய கல்யாணி பூவில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்களும் நிறைஞ்சு இருக்குது. வின்பிளாஸ்டின் மற்றும் வின்கிறிஸ்டின் அதாவது இலைகள் மற்றும் தண்டுகளில் இருந்து பிரித்து எடுக்கப்பட்ட இந்த 2 வேதிப்பொருட்கள் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. மிகவும் சக்தி வாய்ந்த மருந்துகளாகவும் கூறப்படுது. இந்த ஆல்கலாய்டுகள் புற்றுநோய் செல்கள் பிரிவதை தடுத்து அவற்றின் வளர்ச்சியையும் குறைப்பதாக கண்டறியப்பட்டு வருதுங்க. குழந்தைகளின் இரத்த புற்றுநோய், ஹாட்ச்கின்னஸ் லிம்போமா மற்றும் மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சைக்கும் இது முக்கிய பங்கு வகிச்சிட்டு வருது. பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இந்த நித்திய கல்யாணியின் பூக்கள் மற்றும் இலைகள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உதவி புரிஞ்சிட்டு வருதுங்க. புதிய இலைகளை சாறாகவோ அல்லது உலர்ந்த இலைகள் பூக்களில் இருந்து தயாரிக்கப்படும் தேநீரை சாறாக காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீரிழிவு நோய்க்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்குங்க.
என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.